அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இருந்து ஸ்பெஷல் லுக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ராமாயணத்தோட விஎஃப்எக்ஸ் பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கம்பாரிசனே ஒரு சரியான விஷயமே கிடையாது. பிகாஸ் ராமாயணம்ன்ற ஒரு படமே ரொம்ப பிரைட்டா இருக்கிற படம். அதோட விஷுவல்ஸ் கலர்ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். ஆனா அதே இந்த பக்கம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கிட்ட வந்தா இந்த படமே ஒரு டார்க் வைப்ல போகுது. ஏன்னா இன்கர்ஷன் நடந்து வேர்ல்டு அழியுதுன்றதுனால இது இந்த மாதிரி டார்க் வைப்ல இருந்தாதான் நல்லா இருக்கும். இதையும் கம்பேர் பண்ண விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ராமாயணத்துல இருந்த நல்ல நல்ல விஎஃப்எக்ஸ் விஷுவல் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து டூம்ஸ்டே டைல விக்டர் டூம் ஐஎம் டூம்னு சொல்ற அந்த விஷுவலை போட்டு கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ராமாயணத்தை கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு காரணமே விஷுவல்ஸ்லாம் கிராண்டியரா ரொம்ப நல்லா இருந்தா கூட ராவணன் போர்ஷனை தாண்டி ராமரோட போர்ஷன் எதுவுமே இம்பாக்ட்ஃபுல்லா இல்லைன்றதுனால தான் கிரிட்டிசைஸே பண்ணாங்க. ஆனா அந்த கான்டெக்ஸ்டே மாத்தி தேவையில்லாம இன்டர்நெட்ல ஒரு ஹியூஜ் நெகட்டிவ் நரேட்டிவ் செட் பண்றாங்க. இது மட்டும் தானான்னு பார்த்தா ஆதிபுருஷோட கிளைமேக்ஸ் ஃபைட் விஎஃப்எக்ஸ் எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருக்கானுங்க. எங்கிருந்து தான் வரானுங்கன்னே தெரியல. ஏன்னா அந்த படத்துல அந்த ஃபைட்டை பார்த்தாலே தெரியும் அவெஞ்சர்ஸ் படத்துல இருந்து தான் இவனுங்களே காப்பி அடிச்சானுங்க. நான் இன்டர்நெட்ல இந்த மாதிரி கம்பேர் பண்றது டோட்டலி ஒரு டம்மஸ்டான திங். தேவையில்லாம ராமாயண படம் மேல இன்னும் ஹேட்டு தான் வரும் தவிர்த்து எதுவுமே மாறாது. ஸோ இந்த கம்பேரிசனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க.